ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாடாளுமன்றத்தில் அனல் பறந்த விவாதத்தின் போது கங்கையை தமிழன் வெல்வான் நினைவில் கொள்ளுங்கள் என்று திமுக எம்பி கனிமொழி சூளுரைத்தார். இன்னொரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது நான் என்று சொல்கிறார். You are incompetent to rule this country. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இரண்டாவது நாளாக காரசார விவாதம் நடந்தது. மக்களவையில் விளக்கமளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பகல்காமில் அப்பாவி மக்களை கொன்ற தீவிரவாதிகள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுவிடக் கூடாது என்று பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிடப்பட்டிருந்ததாக கூறினார். அதன்படி காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய ஆபரேஷன் மகாதேவ் தேடுதல் வேட்டையில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்றார். ऑपरेशन महादेव में सुलेमान उर्फे फैजल जट, अफगान और जिब्रान 3 आतंकवादी सेना, सीआरपीएफ और जम्मू कश्मीर पुलिस के संयुक्त अभियान में ஆபரேஷன் மகாதேவ் में मारे गए. மக்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நிறுத்தியது தாம்தான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வருவது குறித்து கேள்வி எழுப்பினார். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் வந்ததை குறிப்பிட்டு பேசிய கனிமொழி, கங்கையை தமிழன் வெல்வான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். You came to Gangai Konda Cholapuram. Remember the name. Gangai Konda Cholapuram. Gangaiயை கொண்டவன் அவன். கங்கையை வென்றவன் அவன். தமிழன் கங்கையை வெல்லுவான், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, உளவுத்துறையின் தோல்வியால் தான் பெஹல்காம் தாக்குதல் நடந்ததாக கூறினார். It is a complete, sir, it is a complete intelligence failure. Intelligence failure means you must admit your incompetency of the administration. Incompetency of the administration. You are incompetent to rule this country. Our security is prime. People are having no faith upon you. காஷ்மீரில் அமைதி நிலவுவதாக மத்திய அரசு செய்த பொய் பிரச்சாரத்தை நம்பி சென்றவர்கள் தற்போது உயிருடன் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி சாடினார். कश्मीर में शांति है, अमन चैन है. प्रधानमंत्री जी ने खूब भाषण दिए, देशवासियों को कहा कि चलिए कश्मीर चलिए, सैर करिए. कई बार मैंने ये भी देखा मीडिया पर, टीवी पर कि कश्मीर जाइए, जमीन खरीदिए, अब वहां अमन चैन है, शांति का वातावरण है. எதிர்க்கட்சிகளின் சரமாரி கேள்விகளால் இரு அவைகளிலும் அனல் பறந்தது. ட்ரம்ப் சொல்வது பொய் என பிரதமர் நரேந்திர மோடி கூறுவாரா என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சவால் விட்ட நிலையில் ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்த எந்த உலக தலைவரும் இந்தியாவிடம் கூறவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்துள்ளார். You told our pilots do not attack their air defense system. Let him say here that Donald Trump, you're a liar. कि पहलगाम के आतंकी पाकिस्तानी थे, इसका सबूत दो. भारत के ऑपरेशन रोकने के लिए नहीं कहा. பெஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி, சிங்கம் போன்ற இந்திய ராணுவ வீரர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்றார். அரசியல் தலைவர்களின் நிர்பந்தத்தின் காரணமாக நாம் போர் விமானங்களை இழந்ததாகவும் கூறினார். You told our pilots do not attack their air defense system. Meaning you told our pilots go and attack and face the air defense system of Pakistan. Meaning you tied their hands behind their back. உலக நாடுகள் அனைத்தும் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார்களே தவிர பாகிஸ்தானுக்கு யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்றும் ராகுல் கூறினார். மேலும் போரை நிறுத்தியது தான் என ட்ரம்ப் 29 முறை கூறிவிட்டதாக தெரிவித்த ராகுல் காந்தி, அதனை பிரதமர் மோடி நாடாளுமன்ற உரையில் மறுப்பாரா என சவால் விடுத்தார். If he has the courage of Indira Gandhi, yes, let him say here, that Donald Trump, you're a liar. மேலும் பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் அசீம் முனீருடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விருந்து சாப்பிட்டது குறித்து ஏன் மத்திய அரசு எந்த கேள்வியும் எழுப்பவில்லை என்று ராகுல் சாடினார்.
எதிர்க்கட்சிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் மோடி உலக நாடுகளே இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்தபோது கூட காங்கிரஸ் ஆதரவு தரவில்லை என்றார். उनकी ये हिम्मत और इनकी आदत जाती नहीं है, ये हिम्मत कि पहलगाम के आतंकी पाकिस्तानी थे, इसका सबूत दो. क्या कह रहे हो तुम लोग? ये कौन सा तरीका है? और यही मांग पाकिस्तान कर रहा है जो कांग्रेस कर रही है. பிரதமரின் உரையின் போது எதிர்க்கட்சிகள் ட்ரம்ப் ட்ரம்ப் என முழக்கமிட்டனர். தொடர்ந்து பேசிய பிரதமர் மே 9ஆம் தேதி அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் தன்னை அழைத்து பாகிஸ்தான் பெரிய தாக்குதல் நடத்தவுள்ளதாக கூறிய போது அப்படி நடந்தால் அதற்கு தக்க பதிலடி தருவோம் என பதிலளித்ததாக கூறினார். अध्यक्ष जी, दुनिया के किसी भी नेता ने भारत के ऑपरेशन रोकने के लिए नहीं कहा. अगर पाकिस्तान हमला करेगा तो हम बड़ा हमला कर करके जवाब देंगे. ये मेरा जवाब था. பல வீரமான மன்னர்கள் தோன்றிய மண் என்பதால் இயல்பிலேயே இந்தியா தீரமிக்க நாடு என்றும் பெருமிதம் தெரிவித்தார். हमारा भारत छत्रपति शिवाजी महाराज, महाराजा रणजीत सिंह, राजेंद्र चोला, महाराणा प्रताप, लसित बोरफुकन और महाराजा सुहेलदेव का देश है. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் பேட்டியளித்த ராகுல் காந்தி பிரதமர் தனது உரையில் ட்ரம்ப் சொல்வது பொய் என்று சொல்லவே இல்லை என்றார். மேலும் ஒரு இடத்தில் கூட தனது உரையில் சீனா குறித்து பிரதமர் குறிப்பிடவில்லை என்றும் ராகுல் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாடாளுமன்றத்தில் அனல் பறந்த விவாதத்தின் போது கங்கையை தமிழன் வெல்வான் நினைவில் கொள்ளுங்கள் என்று திமுக எம்பி கனிமொழி சூளுரைத்தார். இன்னொரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது நான் என்று சொல்கிறார். You are incompetent to rule this country. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இரண்டாவது நாளாக காரசார விவாதம் நடந்தது. மக்களவையில் விளக்கமளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பகல்காமில் அப்பாவி மக்களை கொன்ற தீவிரவாதிகள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுவிடக் கூடாது என்று பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிடப்பட்டிருந்ததாக கூறினார். அதன்படி காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய ஆபரேஷன் மகாதேவ் தேடுதல் வேட்டையில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்றார். ऑपरेशन महादेव में सुलेमान उर्फे फैजल जट, अफगान और जिब्रान 3 आतंकवादी सेना, सीआरपीएफ और जम्मू कश्मीर पुलिस के संयुक्त अभियान में ஆபரேஷன் மகாதேவ் में मारे गए. மக்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நிறுத்தியது தாம் தான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வருவது குறித்து கேள்வி எழுப்பினார். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் வந்ததை குறிப்பிட்டு பேசிய கனிமொழி கங்கையை தமிழன் வெல்வான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். You came to Gangai Konda Cholapuram. Remember the name. Gangai Konda Cholapuram. Gangaiயை கொண்டவன் அவன். கங்கையை வென்றவன் அவன். தமிழன் கங்கையை வெல்லுவான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசிய திமுக எம்பி ஆர் ராசா உளவுத்துறையின் தோல்வியால் தான் பெஹல்காம் தாக்குதல் நடந்ததாக கூறினார். It is a complete, sir, it is a complete intelligence failure. Intelligence failure means you must admit your incompetency of the administration. Incompetency of the administration. You are incompetent to rule this country. Our security is prime. People are having no faith upon you. காஷ்மீரில் அமைதி நிலவுவதாக மத்திய அரசு செய்த பொய் பிரச்சாரத்தை நம்பி சென்றவர்கள் தற்போது உயிருடன் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி சாடினார். कश्मीर में शांति है, अमन चैन है. प्रधानमंत्री जी ने खूब भाषण दिए, देशवासियों को कहा कि चलिए कश्मीर चलिए, सैर करिए. कई बार मैंने ये भी देखा मीडिया पर, टीवी पर कि कश्मीर जाइए, जमीन खरीदिए, अब वहां अमन चैन है, शांति का वातावरण है.
எதிர்க்கட்சிகளின் சரமாரி கேள்விகளால் இரு அவைகளிலும் அனல் பறந்தது.